Welcome to Chem Free Tutorial. In this video, let's see Class 6 Science Chapter 8, A Journey Through States of Matter, Part 2. In Part 1, we have studied up to Activity 8.4. In Part 2, we are going to study about what are the different states of water. Water is a substance that can be observed in three different states in our daily life. Already we have studied water is a substance that can be observed in three different states in our daily life. Okay, நம்மளோட தினசரி வாழ்க்கையில் வாட்டர்ன்றது 3 ஸ்டேட்டில் இருக்குது. இந்த சாலிட் ஸ்டேட் இட் எக்ஸிஸ்ட் அட் ஐஸ். சாலிட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் அப்படின்னா திண்மம்னு சொல்லலாம் தமிழில். திண்மம் அப்படின்னா என்ன இருக்குது, திடமாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்லணும், திண்மம்னு சொல்லலாம். அப்போ இட் எக்ஸிஸ்ட் அஸ் ஐஸ். ஐஸ் ஃபார்மில் இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஆன் ஹீட்டிங் த ஐஸ் மெல்ட்ஸ் அண்ட் கெட் கன்வெர்டட் இன்டு எ லிக்விட் ஸ்டேட். ஓகே, ஜஸ்ட் ஐஸை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அது நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்டில் கிடைக்கும், வாட்டர் ஸ்டேட்டில் கிடைக்கும். ஆன் ஃபர்தர் ஹீட்டிங் வாட்டர் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு கேஷியஸ் ஸ்டேட். மறுபடியும் அந்த லிக்விடை ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும், கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதை தான் என்னென்னு சொல்லணும், வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். லெட் அஸ் பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டி 8.5 டு ஐடென்டிஃபை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இன் ஆக்டிவிட்டி 8.5ல we can identify the properties of different states of water. வாட்டர் இந்த 3 ஸ்டேட்டை பற்றி நம்ம வாட்டரோட 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் அப்படின்றத பற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆக்டிவிட்டி 8.5 let us identify. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். புட் அன் ஐஸ் in one container and transform into another container of different shape. ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஓகே, புட் அண்ட் ஐஸ் கியூப்ஸ் இன் ஒன் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரில் ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டு அதை இன்னொன்றுத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். வாட் சேஞ்சஸ் டு யூ நோட்டீஸ் இன் த ஷேப் ஆஃப் அன் ஐஸ் கியூப்? ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, அந்த ஐஸ் கியூப்ஸு எதாவது அதோட ஷேப்பில் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். போர் வாட்டர் ஃப்ரம் ஒன் கண்டெய்னர் டு அனதர் கண்டெய்னர் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் ஷேப். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஐஸை ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ என்னன்னா வாட்டரை ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்சர்வ் ஹவ் வாட்டர் பிஹேவ்ஸ் அஸ் கம்பேர்ட் டு த ஐஸ் கியூப் அண்ட் மேக் ஏ ரெக்கார்ட். இப்போ வாட்டர் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா? டிட் யூ நோட்டீஸ் ஹவ் வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் கண்டெய்னர் டு த அனதர்? ஓகே, நீ கவனிச்சியா வாட்டர் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது? வாட் ஹேப்பன்ஸ் டு இட் ஷேப்? ஓகே, அதோட ஷேப் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? pour water on a clean surface and observe how it spread. ஓகே, pour water on a clean surface. clean surfaceனால் நல்லா ஒரு சுத்தமாக இருக்கிற இடத்துல கொஞ்சோண்டு சுத்தமான தண்ணியை, பியூர் வாட்டர், தூய தண்ணீரை ஊற்றும்போது அண்ட் அப்சர்வ் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றத கவனி. when water gets converted into water vapor, how does this water vapor spread? அதே மாதிரி வாட்டர் வேப்பராக மாறும்போது இந்த வாட்டர் வேப்பர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த நீராவி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகுது? கம்பேர் திஸ் வித் த ஸ்ப்ரெடிங் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். ஓகே, இதை ஜஸ்ட் யூ கேன் கம்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டேபிள் 8.3ல கம்பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு ஐஸ், வாட்டர். ஃபஸ்ட்டு ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, வாட்டர் வேப்பர்ன்றது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஷேப். ஆல்ரெடி நமக்கே தெரியும் ஐஸுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்குது. அப்போ ஃபிக்ஸ்டு ஷேப்னு எழுதலாம். வாட்டர் அப்படின்றதுக்கு இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், வாட்டருக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது, பட் எந்த கண்டெய்னர் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அதோட ஷேப் மாறும். வாட்டர் வேப்பர் அப்படின்னு வரும்போது அதுக்கு நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு அபிலிட்டி டு ஃப்ளோ. ஃப்ளோனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது தான் என்னென்னு சொல்லுவோம், அபிலிட்டி டு ஃப்ளோ. ஐஸ் என்ன ஆகாது, டஸ் நாட் ஃப்ளோ. வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஈஸிலி. வாட்டர் வேப்பர் ஃப்ளோஸ் ஈஸிலின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு அபிலிட்டி டு ஸ்ப்ரெட். இது என்ன ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, இதுவும் அதே தான் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது தான் என்னென்னு சொல்லுவோம், அபிலிட்டி டு ஸ்ப்ரெட். ஐஸ் என்ன ஆகாது, இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட். அதே வாட்டர் என்ன ஆகுது, ஆஸ் அன் அபிலிட்டி டு ஸ்ப்ரெட். வாட்டர் வேப்பர் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன ஆகும், ஆஸ் த அபிலிட்டி டு ஸ்ப்ரெட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்? ஓகே, இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கிற இந்த வாட்டரோட 3 ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதோட குணநலன்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஐஸ்ன்றது என்ன, இது சாலிட் ஸ்டேட், திண்ம நிலை அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லலாம். இதில் சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு சொல்லலாம், திண்ம நிலை. ஓகே, கடினமாக இருக்கு இல்லையா, ஹார்டாக இருக்கு இல்லையா, அதுதான் ஐஸ். ஐஸ் ரீடைன்ஸ் இட்ஸ் ஷேப் irrespective of the container in which it is placed, while water takes the shape of the container. Ice does not flow or spread. ஐஸ் எதை பொறுத்து இருக்கும், இந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னரை பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் பாக்ஸுக்குள்ளே ஒரு ஐஸ் வைக்கிறோன்னா அதில் என்ன இருக்கும், க்யூபாக இருக்கிற இடத்துல தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது என்ன ஆகிடும், அந்த க்யூப் ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட் ரீடைன்ஸ் இட் ஷேப் irrespective of the container in which it is placed, while water takes the shape of the container. ஆனால் ஐஸ் என்ன ஆகாது, இட் டஸ் நாட் ஃப்ளோ ஆர் ஸ்ப்ரெட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகாது, அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாது, ஸ்ப்ரெட் ஆகாது.
நெக்ஸ்ட்டு செகண்டு வாட்டர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட். ஃப்ளோஸ் அண்ட் சேஞ்சஸ் இட் ஷேப். இது என்ன ஆகும்? மூவ் ஆகும். அதே மாதிரி அதோட சேஞ்சஸ் ஷேப்பையும் என்ன ஆகும்? இட்ஸ் சேஞ்சஸ் இட் ஷேப்பும் அதை பொறுத்து என்ன ஆகும்? மாறும். வாட்டர் டஸ் நாட் ஹவ் ஏ ஃபிக்ஸ்டு ஷேப். வாட்டருக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது. இட் டேக்ஸ் அ ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் இட் இஸ் கெப்ட் பட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அது எதை பொறுத்து இருக்கும்? அது எந்த கண்டெய்னரில் நம்ம எடுத்துருக்கோமோ. இப்போ ரவுண்ட் கண்டெய்னரில் எடுத்தோம்னா ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் கண்டெய்னரில் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயராக இருக்கும். அப்போ அதை பொறுத்து அது என்ன ஆகும்? மாறும். ஆனால் வால்யூம் வந்து என்ன ஆகாது? மாறாது. கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறாது. Does water also possess the property to spread? Yes, water has also the property to spread while keeping the volume constant. வாட்டருக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுமா, மூவ் ஆகுமா அப்படின்னா எஸ். வாட்டர் ஹேஸ் ஆல்சோ த ப்ராப்பர்ட்டி டு ஸ்ப்ரெட் வைல் கீப்பிங் த வால்யூம். ஆனால் அதோட வால்யூம் எப்பவுமே என்ன இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஷியஸ் ஸ்டேட், வாட்டர் வேப்பர்னால் என்னென்னு சொல்கிறோம் நம்ம? நீராவி. எக்ஸிபிட்ஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் த என்டையர் அவைலபிள் ஸ்பேஸ். ஓகே, அது என்ன ஆகும்? ஒரு ரூம் ஃபுல்லாக, இப்போ நம்ம ரூம் இருக்கும் அப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லாக என்ன ஆகும்? வாட்டர் வேப்பர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸிபிட் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் த என்டையர் அவைலபிள் ஸ்பேஸ். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஹீட் பண்ணோம்னா அந்த தண்ணி இல்லாத எல்லா இடத்துலையுமே அது என்ன ஆகும்? ஆக்குப்பை ஆகிருக்கும். கேஸஸ் டூ நாட் பொசஸ் எ ஃபிக்ஸ்டு ஷேப். கேஸஸ்க்கும் என்ன கிடையாது? ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. வாட்டர் வேப்பர் எக்ஸிஸ்ட் ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர். ஆனால் வாட்டர் வேப்பர் எங்கே இருக்கும்? ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர். இது என்னென்னா நம்ம சொன்னோம் இல்லையா, போன பார்ட் 1லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் தண்ணி எடுத்து நம்ம ரூமில் வச்சோம்னா என்ன ஆகும்? அது எவாப்ரேட் ஆகிடும். அப்போ வாட்டர் வேப்பர் எக்ஸிஸ்ட் ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர் தோ இட் இஸ் இன்விசிபிள் டு அஸ். இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இட் இஸ் present in the air around us. ஓகே, அது எதில் இருக்கும்? ஏர் கூட மிக்ஸ் ஆகிருக்கும். The water that evaporates during process like drying of clothes or mopping of floors contributes to the water vapor in the air around us. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ட்ரையிங் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து துணி துவைச்சி மேலே போடுறோம் இல்லையா, அதுவும் ஃப்ளோரை வாஷ் பண்ணும்போதும் ஃப்ளோரை துடைக்கும் போதும் அது என்ன ஆகுது? வாட்டர் வேப்பர் எது கூட மிக்ஸ் ஆகுது? ஏர் கூட மிக்ஸ் ஆகிறதால அது சீக்கிரமாக என்ன ஆகிடுது? காஞ்சிடுது. யூ ஆர் நவ் ஃபெமிலியர் வித் த 3 states of water. Some other substance also exhibit these states. இப்போ நம்மளுக்கு அந்த வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஒன்று சாலிட் ஸ்டேட், ஐஸு, லிக்விட் ஸ்டேட், வாட்டர். தி கேஷியஸ் ஸ்டேட்னு பார்க்கும்போது வாட்டர் வேப்பர். சம் அதர் சப்ஸ்டன்சஸ் ஆல்சோ எக்ஸிபிட் தீஸ் ஸ்டேட்ஸ். வாட்டர் மட்டும் 3 ஸ்டேட்ஸில் எக்ஸிபிட் ஆகலை. வேறு சில சப்ஸ்டன்சஸும் என்ன இருக்குது? 3 ஸ்டேட்டில் எக்ஸிபிட் ஆகுது. எதுன்னு பார்க்கும்போது வேக்ஸ்னால் என்னென்னு சொல்லணும் நம்ம? இப்போ மெழுகுவத்தி இருக்கு இல்லையா, அது என்னென்னு சொல்லணும் நம்ம? வேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேக்ஸ், ஆயில் அண்ட் கீ, இந்த மூணுமே இன்னும் இந்த 3 ஸ்டேட்லேயே எக்ஸிபிட் ஆகும். லெட் அஸ் லுக் அட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். மீதி சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாம். லுக் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்சஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் குட் பி ஸ்டோன், வுட் அண்ட் கிளாஸ். சாலிட் சப்ஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது சம் மோர் சாலிட் சப்ஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது எதுன்னு சொல்லலாம்? நம்ம எடுத்தோடனே சாலிட் அப்படி ஞாபகத்துக்கு வருது நம்மளுக்கு கல், அதே மாதிரி வுட்டு, மரம், அதே மாதிரி கிளாஸு. வாட் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிக்விட் யூ கேன் திங்க் ஆஃப்? லிக்விட்னாவே நம்ம எதுன்னு சொல்லலாம்? ஹியர் ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ், மில்க் அண்ட் ஆயில். ஓகே, என்னென்னு சொல்லலாம்? பால். இன்னொன்று என்னென்னு சொல்லலாம்? ஆயில். இன்னும் சில எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு சொல்லலாம்? நம்ம ஜூஸ், லெமனேட் சொல்லலாம், ஆரஞ்சு ஜூஸ். இது எல்லாமே என்னென்னு சொல்லலாம்? நம்ம லிக்விட் வெரைட்டி தான். ஓகே, பெட்ரோல், டீசல், இது எல்லாமே லிக்விட் தான். திங்க் ஆஃப் 5 more எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் எழுதலாம். லெமன் ஜூஸ், பெட்ரோல், டீசல், ஆயில், மில்க்கு, இதெல்லாம் எழுதலாம். ஹவ் யூ எவர் நோட்டீஸ் தட் யூ கேன் ஸ்மெல் த ஃபுட் பீயிங் குக்டு ஈவன் விதவுட் என்ட்ரிங் த கிச்சன்? ஓகே, இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகாதவே ஓகே அந்த ஸ்மெல்லை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அம்மா நல்ல ஒரு பிரியாணி செஞ்சுருந்தாங்கன்னா அதோட ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணும்போதே என்ன பண்ணிடுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? ஹவு டஸ் திஸ் ஸ்மெல் ரீச்சஸ்? இந்த ஸ்மெல் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு வருது? It is because the smell of yummy food from cooking spreads through the air and reaches our nostril. ஓகே, சமையல் ரூம்லேருந்து சமைக்கிற அந்த பொருளோட ஸ்மெல்லு என்ன ஆகுது? ஏர் கூட மிக்ஸ் ஆகுது. அது பரவி அதோட ஸ்மெல்லோட அந்த பார்ட்டிகல்ஸோட என்ன ஆகுது? ஸ்மெல்லு எது கூட? ஏர் கூட மிக்ஸ் ஆகுது. அந்த ஏர் கூட மிக்ஸ் ஆனவுடனே அது நம்மளோட நாஸ்ட்ரல்னால் என்னென்னு சொன்னது? மூக்கு வந்து ரீச் பண்ணுறதால ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன் த கிச்சன் என்ன அது நமக்கு என்ன சமைக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். ஒரு ரூமில் இருக்கும், பட் கிச்சன் ரூமில் என்ன சமைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு ஈஸியாக
ரீச் ஆகிறது இதுதான். வாட் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேஸஸ் யூ கேன் திங்க் ஆஃப்? ஓகே, வேறு எதாவது கேஸஸ் அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாட் அபவுட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு? ஓகே, என்ன ஆக்சிஜன்றது என்னன்னு சொல்கிறோம், நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். ஓகே, இந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு தான் நம்ம வெளியில் விடுற எக்ஸேலிங் அவுட் கேஸ் எதுன்னு சொல்லுவோம், நம்ம இன்ஹேலிங் ஆக்சிஜன். எக்ஸேலிங் எதுன்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு. வாட் அபவுட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு? நெக்ஸ்ட் 8.4, how can we change the states of water? ஓகே, வாட்டர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? So far we have learned that water can exist in solid, liquid and gaseous state. How can you change the states of water? Okay, water state எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? How can you quickly change ice into liquid state water? இப்போ உங்ககிட்ட ஐஸ் கொடுத்துட்றாங்க, அது இமீடியட்டாக எனக்கு வாட்டராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? If we have to change ice into water, the water in the water vapor, we have to supply heat to it. இப்போ இமீடியட்டாக இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வச்சோம்னா, டேபிள் மேலே வச்சோம்னாவே என்ன ஆகும், அது இட் வில் டேக் டைம், ரொம்ப டைம் ஆகும் அது மெல்ட் ஆகி அது வாட்டராக மாறுறதுக்கு. இப்போ குயிக்காக ஐஸ் வந்து வாட்டராக மாறணும்னா என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணாவே போகிறோம். அதே மாதிரி லிக்விட் வந்து நம்மளுக்கு வேப்பராக மாறணும் அப்படின்னா அதுக்கும் ஹீட் சப்ளை. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் ஐஸ் இன்டு வாட்டர் அண்ட் வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர், வி ஹாவ் டு சப்ளை ஹீட் டு இட். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் வாட்டர் இன்டு ஐஸ், வாட் ஷுட் பி டன்? அப்போ இப்போ சரி, ஓகே, இப்போ ஐஸை வாட்டராக மாற்றிட்டோம், வாட்டர் வேப்பராக மாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், வாட்டரை ஐஸாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இட் கேன் பி டன் பை பிளேசிங் வாட்டர் இன் எ கூல்ட் என்விரான்மெண்ட் சச் அஸ் ஃப்ரீசர். உடனே இப்போ நம்ம கோடை காலத்துலலாம் நம்மளுக்கு ஐஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸுக்குள்ளே ஓகே அந்த தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஓகே, அப்போ என்ன ஆகும், இமீடியட்லி இட் சேஞ்ச் இன் டு ஐஸ். ஸோ இட் கேன் பி டன் பை பிளேசிங் வாட்டர் இன் எ கூல்ட் என்விரான்மெண்ட் சச் அஸ் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சோம்னா இமீடியட்டாக ஐஸ் என்னவோ மாறும், வாட்டர் என்னவோ மாறும், ஐஸாக மாறும். வாட்டர் ஃப்ரீசஸ் அண்ட் இட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஐஸ். வாட்டர் ஃப்ரீஸ் ஆகும்போது அது என்னவா மாறும், ஐஸாக மாறும். இஃப் யூ டேக் த ஐஸ் அவுட் ஆஃப் த ஃப்ரீசர், இட் மெல்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கன்வெர்டட் இன்டு வாட்டர். ஓகே, அந்த ஐஸை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம்னா அது என்ன ஆகும், இமீடியட்டாக மெல்ட் ஆகி மறுபடியும் என்ன ஆகிடுது, வாட்டராக மாறும். கேன் யூ திங்க் ஆஃப் எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் பிசைட்ஸ் வாட்டர் தட் கேன் சேஞ்ச் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட்? ஓகே, வாட்டரை தவிர்த்து வேறு எதாவது இருக்கா? என்னது சாலிட் லிக்விடாக மாறுறது வேறு எதாவது இருக்கா அப்படின்னா, எ கேண்டில் விச் இஸ் மேட் அப் ஆஃப் வேக்ஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். கேண்டில் அப்படின்னா எதுன்னு சொல்லணும், மெழுகுவர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதால் ஆனது, வேக்ஸால் ஆனது. ஓகே, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஹவு கேன் வி டர்ன் கேண்டில் வேக்ஸ் இன்டு லிக்விட் ஸ்டேட்? ஓகே, கேண்டில் ஜஸ்ட் நம்ம கேண்டில் மெழுகுவத்தி ஏற்றினோம்னா அதுலேருந்து என்ன ஆகுது, ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் ஒழுகி அது கீழே மறுபடியும் வேக்ஸாக மாறுது இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள். ஹவு கேன் வி சேஞ்ச் த லிக்விட் வேக்ஸ் பேக் இன்டு சாலிட் ஸ்டேட்? வி ஷுட் கூல் த லிக்விட் வேக்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் இன்டு எ சாலிட். மறுபடியும் கூல் பண்ணோம்னா அது என்னவோ மாறிடும், சாலிடாக மாறும். What are the other liquids you have seen which get converted into solid? வேறு எதாவது லிக்விட்ஸ் இருக்கா சாலிடாக மாற்றுறது? Have you ever seen coconut oil getting converted into liquid state during the winter season? அதே மாதிரி இப்போ வின்டர் சீசன் எதுன்னு சொல்லணும், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரிலாம் என்ன ஆகிடும், வீட்டில் இருக்கிற கோகோனட் ஆயில் சில சமயம் என்ன ஆகிடும், உறைஞ்சி போயிருக்கிறத பார்க்கலாம். உறைஞ்சி போய் என்ன இருக்குது, சாலிடாக இருக்கிறத பார்க்கலாம். Hence we can see the water and other substances change the states on heating or cooling. Okay, அப்போ வாட்டரோ இல்லை அதே மாதிரி இருக்கிற வேறு சில பொருட்களையோ அதோட ஸ்டேட்டை மாற்றணும்னா என்ன பண்ண முடியும், ஒன்று ஹீட் பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், கூல் பண்ணணும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட் இஸ் கால்டு மெல்ட்டிங். அப்போ மெல்ட்டிங் அப்படின்றது என்னது, சாலிடை லிக்விடாக மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெல்ட்டிங். த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு மெல்ட்டிங். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃப்ரீசிங் அப்படின்னு கேட்குறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிட் ஸ்டேட் இஸ் கால்டு ஃப்ரீசிங். ஃப்ரீசரில் வைக்கிறதால அது என்னன்னு சொல்லணும், நம்ம ஃப்ரீசிங்னு சொல்லலாம். அப்போ என்ன ஒரு லிக்விட் சேஞ்சஸ் இன்டு அகைன் சாலிடாக மாறுறதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். Let us check the connection between the different states of water through activity 8.6. கீழே 8.6ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Let us complete the diagram. அந்த டயக்ராம் நம்மள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும், லிக்விட் ஃப்ரீசஸ், எவாப்ரேட்ஸ், கேஸ், கண்டென்சஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு சாலிடு கொடுத்துருக்காங்க, மேலே மெல்ட்னு இருக்குது. சாலிடு மெல்ட் ஆச்சுன்னா அது என்னவோ மாறும், நமக்கே தெரியும், லிக்விடாக மாறும். அப்போ பியில் என்னென்னு போடலாம், லிக்விட். மறுபடியும் லிக்விடுக்கு மேலே ஒரு இது டூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிக்விட் என்னவா மாறினா இங்கே சி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடு என்ன வச்சுன்னா லிக்விடு எவாப்ரேட்ஸ், லிக்விட் எவாப்ரேட் ஆச்சுன்னா அது என்னவா மாறும், நம்மளுக்கு லிக்விட் வேப்பராக, வாட்டர் வேப்பராக மாறும். அப்போ தேர்டு காலம் என்னென்னு சொல்லலாம், நம்ம வாட்டர் வேப்பர்னு எழுதலாம்.
அப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க் இந்த பக்கம் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு சாலிட் டு லிக்விட் ஏரோ மார்க்கு ரைட் சைடில் இருக்குது, இப்போ ஏரோ மார்க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ லிக்விடு என்னவா ஆச்சுன்னா சாலிடாக மாறும். அப்போ மேலே காலம் பார்க்கலாம். காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீசஸ். அப்போ என்ன எழுதலாம், லிக்விட் ஃப்ரீசஸ் கன்வெர்டட் இன்டு சாலிட். வாட்டர் ஐஸாக மாறது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர் மறுபடியும் லிக்விடாக மாறணும், வாட்டராக மாறணும் அப்படின்னா என்ன ஆகும்னா வரும் நம்மளுக்கு கண்டென்சஸ். நீங்கள் வாட்டர் வேப்பருக்கு பதிலாக கேஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கேஸஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். அப்போ ஏ சாலிடு, பி லிக்விடு, சி இந்த என்ன கேஸு, 1ல் மெல்ட்டுன்னு அவங்களே கொடுத்தாச்சு. 2ல் என்ன கொடுத்துக்கலாம், எவாப்ரேட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். 3ல் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மேலே இருக்குது ஆன்சர்லேயே மேலேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரீசஸ்ன்னு போடலாம். 4ல் என்ன எழுதலாம் நம்ம, கண்டென்சஸ் அப்படின்ற அந்த ஆக்டிவிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹவு கேன் வாட்டர் பி எவாப்ரேட்டட் ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர். ஓகே, வாட்டர்ன்றது வாட்டர் வேப்பராக மாறுறது ஃபாஸ்டராக நடக்குமா ஸ்லோவராக நடக்குமா, ஃபாஸ்ட்டாக நடக்குமா இல்லை ஸ்லோவாக மெதுவாக நடக்குமா இல்லை வேகமாக நடக்குமான்னு கேட்குறாங்க. இன் செக்ஷன் 8.1 we have learned about evaporation. எவாப்ரேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். let us explore it more. இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பற்றி படிக்கலாம். observe your surroundings. உன்னோட சுற்றுப்புறத்தில் கவனி. what are the conditions that affect how faster water evaporates. ஓகே, இப்போ வாட்டர் எவாப்ரேட் ஆகும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் தேவை. வாட் டிஃப்ரென்சஸ் டூ யூ சீன் இன் எவாப்ரேஷன் ஆன் ஏ கூல்டு டே வர்சஸ் ஹாட் டே. ஓகே, அதே மாதிரி எவாப்ரேஷன் கூல்டு டேயில் எப்படி கூலாக இருக்கிற நாளில் எப்படி நடக்குது, கோல்டு டேயில் எப்படி நடக்குது, ஹாட் டேயில் எப்படி நடக்குது, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன. டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணு. த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் மே ஹெல்ப் இன் யுவர் டிஸ்கஷன். ஃபேன், ட்ரையிங் க்ளோத், ஸ்வெட்டிங், விண்டி டே, ஹாட் டே, ரெய்னி டே. அப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கணும் உங்களோட டிஸ்கஷனில். ஃபேன் யூஸ் பண்ணணும், ட்ரையிங் க்ளோத் யூஸ் பண்ணணும், ஸ்வெட்டிங் இருக்கணும், விண்டி டே இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். லேட்டஸ்ட் பர்ஃபார்ம் ஆக்டிவிட்டி 8.7 டு இன்வெஸ்டிகேட் கண்டிஷன்ஸ் தட் வில் அஃபெக்ட் ஹவு ஃபாஸ்ட் வாட்டர் வில் எவாப்ரேட். ஓகே, 8.7ல் வாட் அபவுட் த கண்டிஷன்ஸ், எது வாட்டர் ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகணும்னா. ஆக்டிவிட்டி 8.7 லெட்டஸ் இன்வெஸ்டிகேட். டேக் வாட்டர் இன் ஏ ஸ்மால் கேப் ஆஃப் பாட்டில். இப்போ பாட்டிலோட கேப்ன்றது மூடி, பாட்டிலோட மூடி எடுத்துக்கிறோம். யூ மே யூஸ் சானிடைசர் இன் பிளேஸ் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு பதிலாக எதை எடுத்துக்கலாம், நம்ம சானிடைசர் கூட எடுத்துக்கலாம். ஸோ டேக் வாட்டர் இன் எ வாட்டர் ஆர் சானிடைசர் இன் எ ஸ்மால் கேப் ஆஃப் எ பாட்டில். பாட்டிலோட மூடியில் ஒன்று வாட்டர் இல்லைன்னா எதை எடுத்துக்கலாம், சானிடைசர் எடுத்துக்கலாம். டேக் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் எ பிளேட். ஓகே, இங்கே சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன எடுத்துக்கணும், அதே டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எதில் எடுத்துக்கிறோம், நம்ம பிளேட்டில் எடுத்துக்கிறோம். த எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் இன் த பாட்டில் கேப் அண்ட் த பிளேட் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஏரியா பாட்டில் கேப்பில் ஏரியா சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கும் அதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஆனால் பிளேட்டில் என்ன இருக்கும், அதோட சர்ஃபேஸ் ஏரியா அகலமாக இருக்கும். கீப் போத் ஆஃப் தெம் நியர் ஈச் அதர். ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கோ. ரெக்கார்ட் த டைம் டேக்கன் ஃபார் த வாட்டர் டு கம்ப்ளீட்லி எவாப்ரேட் இன் ஈச் கேஸ். ஓகே, அது எவாப்ரேட் பண்ணுற டைமை நோட் பண்ணு. ஒன்று கேப்பில் இருக்கிற வாட்டர், இது பாட்டிலோட மூடியில் இருக்கிற வாட்டர், இன்னொன்று பிளேட்டில் இருக்கிற வாட்டர். ரெண்டுத்துலேயும் சேம் லெவல் ஆஃப் வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு டீஸ்பூன்னு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன்னு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். அந்த எவாப்ரேஷன் ஆகிற டைமை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் கண்டிஷன் நம்ம வைக்கலாம். வாட் டிட் வி சேஞ்ச் திஸ் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம என்ன சேஞ்சஸை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாட் டிட் வி மெஷர், என்ன நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன். எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர், டைம் டேக்கன் ஃபார் கம்ப்ளீட் எவாப்ரேஷன். ஓகே, டைமு கம்ப்ளீட் எவாப்ரேஷனுக்கு டைம் எவ்வளோ மாறுது, எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத. ரிஃப்ளெக்ஸ் ஆன் வாட் யூ டிட் ரியலி வெல் இன் திஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க. இப்போ எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதில் லெஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்தாச்சு. பாட்டிலோட கேப்பில் எவாப்ரேட் ஆகிற டைம் என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்குது. ஆனால் எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் என்ன இருக்குது, மோர். எதில் இருக்கும், பிளேட். ஏன்னா பிளேட்டுன்றது அகலமாக இருக்கிற பாத்திரம். அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் எவாப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். கம்மியாக ஏரியா இருக்கிற பாத்திரத்தில் எவாப்ரேஷன் ஸ்லோவாக நடக்கும். அப்போ டைம் டேக்கன் ஃபார் கம்ப்ளீட் எவாப்ரேஷனை 2 காலம் கொடுத்துருக்காங்க, அதில் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாட் கேன் யூ கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து நீ என்ன கன்க்ளூட் பண்ணுற, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்குறேன்.
If we spread out water on a plate, its area exposed to air is larger, therefore evaporation is faster. ஓகே, ஏரியா பெருசாக இருக்கும்போது எவாப்ரேஷன் என்ன இருக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா எவாப்ரேஷன் ஸ்லோவாக நடக்கும். வாட் வுட் ஹேப்பன் இஃப் மில்க் இஸ் டேக்கன் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் இந்த அபவ் ஆக்டிவிட்டி? இப்போ வந்து தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக சப்போஸ் மில்க் எடுத்திருந்தால் அதுக்கு என்ன நடக்கும், அந்த இடத்துல எவாப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, டூ நாட் எவாப்ரேட் லைக் வாட்டர். வாட்டர் மாதிரி மில்க் என்ன ஆகாது, எவாப்ரேட் ஆகாது. ஏன்னா மில்க் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், நல்ல ஃபேட்டு ப்ரோட்டீன் இதால் ஆனது தான் என்னென்னு சொல்லுவோம், மில்க். அதால் டூ நாட் எவாப்ரேட் லைக்ஸ் வாட்டர், பட் இட் மே லீவ் ரெசிடியூ டியூ டு அதர் சப்ஸ்டன்சஸ். அதில் வேறு சில சப்ஸ்டன்ஸும் இருக்கிறதால என்ன ஆகும், எவாப்ரேட் ஆனால் கூட அதுக்கு கீழே கொஞ்சம் ரெசிடியூ விட்டுட்டு போகும் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். சார் எவாப்ரேட்ஸ் வேறு என்ன கண்டிஷன்ஸு வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகிறதுக்கு இருக்குது. டிசைன் அண்ட் ஆக்டிவிட்டி சிமிலர் டு ஆக்டிவிட்டி 8.7 டு ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த அதர் கண்டிஷன்ஸ் விச் கேன் அஃபெக்ட் ஹவு ஃபாஸ்ட் வாட்டர் வில் எவாப்ரேட். வேறு எந்த கண்டிஷன்ஸில் வாட்டர் வந்து வேகமாக எவாப்ரேட் ஆகும். வாட் வுட் யூ சேஞ்ச், நீ எதை நீ சேஞ்ச் பண்ணால் வேகமாக நடக்கும். வாட் வுட் யூ கீப் த சேம், நீ என்ன வச்சுனா எவாப்ரேட் வேகமாக நடக்கும். பெர்ஃபார்ம் திஸ் ஆக்டிவிட்டி யூசிங் டேபிள் 8.5 டு ரெக்கார்ட் த டேட்டா அண்ட் டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன். 8.5ல் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அங்கே எழுது, உன்னோட அப்சர்வேஷனை எழுது. Record the data of an investigation where one condition is changed and the other condition remains the same. கண்டிஷன் தட் இஸ் கேம், ஒரு கண்டிஷனை மாற்றணும், இன்னொரு கண்டிஷன் சேமாக இருக்கணும். இப்போ கண்டிஷன் தட் இஸ் கெப்ட் த சேம், எது சேமாக இருக்கும், எந்த கண்டிஷன், ஓகே, எந்த கண்டிஷன் சேமாக இருக்கும் அப்படி கண்டிஷன்னா நிபந்தனைகள். அப்போ ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எதுனா வாட்டர் லெவல், சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, ரெண்டுத்துலேயுமே ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்கும், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து சேமாக இருக்கும். கண்டிஷன் தட் இஸ் சேஞ்ச்டு, எந்த கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதில் வைக்கலாம், சன்லைட்டில் வைக்கலாம். இப்போ அந்த வாட்டரை சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். ஒன்று கேப்பு, பாட்டிலோட கேப்பில் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வாட்டர் பிளேட்டில் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு போய் எங்கே வைக்கிறோம், கண்டிஷன் தட் இஸ் சேஞ்ச்டு அப்படின்னு பார்க்கும்போது சன்லைட்டில் வைக்கிறோம். அப்போ சன்லைட்டில் வரும்போது டைம் டேக்கன் ஃபார் கம்ப்ளீட் எவாப்ரேஷன். அப்போ அந்த டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த எவாப்ரேஷன் நடக்குது, அப்போ ஃபாஸ்டர் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்சைட் அவர் ஹோம், நம்ம வீட்டுக்குள்ளே இது ரெண்டுத்தையும் வைக்கிறோம். அப்போ என்ன நடக்கும், எவாப்ரேஷன் ஸ்லோவாக இருக்கும், ரூம் டெம்பரேச்சர். அப்போ ஸ்லோவர் எவாப்ரேஷன் எழுதலாம், அதோட டைமை நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விண்டி ஸ்பீட். ஓகே, விண்டி ஏரியாவில், ஓகே, விண்டி ஏரியாவில் வைக்கும்போது அது எப்படி நடக்கும், அப்போ காற்று நல்லா வேகமாக அடிக்கிற இடத்துல அது ரெண்டுத்தையும் வைக்கிறோம். அப்போ என்ன இருக்கும், ஃபாஸ்டர் எவாப்ரேஷன் அப்படின்றதுலாம். அப்போ விண்ட் ஸ்பீடை பொறுத்து எவாப்ரேஷன் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெய்னி டைம். ஓகே, ரெய்னி டைம், மழை பெய்யும் போது ரெண்டுத்தையும் வைக்கிறோம். அப்போ எவாப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவர் எவாப்ரேஷன் அப்படின்னு எழுதலாம். அப்போ கண்டிஷன் தட் இஸ் கெப்ட் சேம் அப்படின்னு வரும்போது சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். கண்டிஷன் தட் இஸ் சேஞ்ச்டு அப்படின்றதுல சன்லைட், ஃபாஸ்டர் எவாப்ரேஷன். இன்சைட் அவர் ஹோம் தட் இஸ் ரூம் டெம்பரேச்சர், ஸ்லோவர் எவாப்ரேஷன். அதே மாதிரி விண்ட் ஸ்பீடை பொறுத்து ஃபாஸ்டர் எவாப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ரெய்னி டைமில் ஸ்லோவர் எவாப்ரேஷன் அப்படின்னு எழுதலாம். அதர் தேன் த கண்டிஷன் யூ ஹவ் எக்ஸ்ப்ளோர் டு ஃபைண்ட் ஹவு வாட்டர் கேன் பி டு எவாப்ரேட் ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர், யூ கேன் நவ் கண்டக்ட் ஆக்டிவிட்டி 8.8 டு எக்ஸ்ப்ளோர் இட் ஃபர்தர். இப்போ நமக்கு தெரியும் வாட்டர் எப்போ வேகமாக எவாப்ரேட் ஆகும், எப்போ கம்மியாக எவாப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்டிவிட்டி 8.8ல் மேலே இதை பற்றி படிக்கலாம். ஆக்டிவிட்டி 8.8 let us explore two identical caps of two bottles. ஓகே, ரெண்டு பாட்டிலோட கேப் எடுத்துக்கிறோம். pour equal amount of water in each of the cap. ஓகே, ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். place one of the cap in sunlight and keep other in the shade. ஒரு கேப், ஒரு மூடி, ஒரு வாட்டரோட மூடியில் வச்சுருக்கிற தண்ணியை கொண்டு போய் வெயிலில் வைக்கிறோம், சன்லைட்டில் வைக்கிறோம். இன்னொரு மூடியில் இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். அப்சர்வ் த 2 caps of bottles ஆஃப்டர் எவ்ரி 15 minutes. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதை நம்ம அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ரெக்கார்ட் த டைம் டேக்கன் ஃபார் த வாட்டர் டு கம்ப்ளீட்லி எவாப்ரேட் இன் ஈச் கேஸ். ஓகே, அப்போ எப்போ கம்ப்ளீட்டாக அது எவாப்ரேட் ஆகுதுன்றதை கவனிக்கிறோம். யூ கேன் ஆல்சோ ரிப்பீட் திஸ் ஆக்டிவிட்டி ஆன் ஏ விண்டி ஆர் ஏ ரெய்னி டே அண்ட் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். இதே ஆக்டிவிட்டியை எப்போ பார்க்குறோம், விண்டி டே. விண்டி டேன்னா என்ன வரும், நல்ல காற்று மட்டும் வேகமாக அடிக்குது இல்லையா, அந்த டைமும் அதே மாதிரி மழை பெய்யும் போதும் இதே மாதிரி நீ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் கன்க்ளூஷன் கேன் யூ ட்ரா ஃப்ரம் ஆக்டிவிட்டி 8.8? ஆக்டிவிட்டி 8.8லேருந்து நீ என்ன கன்க்ளூஷன் கற்றுக்கிட்ட? வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃபாஸ்டர் ஃப்ரம் த கேப் கெப்ட் இன் சன்லைட் கம்பேர்ட் டு த கேப் கெப்ட் ஷேட். ஓகே, வாட்டர் எதில் வந்து வேகமாக எவாப்ரேட் ஆகுதுன்னா எந்த கேப்பை சன்லைட்டில் வச்சோமோ, எந்த பாட்டிலோட மூடிய சன்லைட்டு தண்ணி ஊற்றி சன்லைட்டில் வச்சோம் இல்லையா, அது என்ன ஆகுது, வேகமாக எவாப்ரேட் ஆகுறது. ஆனால் ஷேடில் வீட்டுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சரில்
கேப்பில் தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா, அது வந்து என்ன இருக்குது, ஸ்லோவாக நடக்குது. இட் இஸ் ஏ காமன் அப்சர்வேஷன் தட் க்ளோஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆன் ஏ ஹாட் சன்னி டே. இப்போ நம்ம டெய்லி வீட்டில் நடக்கிறதே பார்க்கலாம். வெயில் காஞ்சா என்ன ஆகும், துணி வேகமாக உலர்ந்துடும். டூ க்ளோஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர் ஆன் ஏ விண்டி டே. அதே மாதிரி காற்று வேகமாக அடிக்கும்போது என்ன ஆகும், துணி வேகமாக காயும். ஒன்ஸ் இட்ஸ் அப்போ என்ன ஆகும், டூ க்ளோஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர் ஆன் ஏ விண்டி டேன்னு சொன்னால் அது ஆன்சர் என்னன்னு சொன்னோம், ஃபாஸ்டர். ஓகே, க்ளோஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆன் ஏ விண்டி டேன்னு எழுதலாம். இட்ஸ் ஒன்ஸ் அகைன் ஏ காமன் அப்சர்வேஷன் that clothes dry faster on a windy day with the increase in the movement of air, water evaporates faster. ஏன் windy dayல வந்து வேகமாக துணி காயுதுன்னா என்ன ஆகுது, மூமெண்ட் ஆஃப் ஏர், ஓகே, இன்க்ரீஸ்ட் இந்த மூமெண்ட் ஆஃப் ஏர், ஏரோட காற்றோட மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃபாஸ்டராக எவாப்ரேஷன் நடக்கும். இட் இஸ் ஆல்சோ ஏ காமன் அப்சர்வேஷன் தட் க்ளோஸ் ட்ரை ஸ்லோலி ஆன் ஏ ரெய்னி டே. ஆனால் மழை நாளில் துணி வந்து என்ன ஆகாது, நமக்கே தெரியும், மழை நாளில் துணியே துவைக்க மாட்டோம். ஏன்னா என்ன ஆகுது, துணி காயாது. ஏன் துணி காயாது, ஆன் ஏ ரெய்னி டே வாட்டர் எவாப்ரேட் ஸ்லோலி. வாட்டரோட எவாப்ரேஷன் என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும், இஃப் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் த ஏர் இஸ் ஆல்ரெடி ஹை ஹியூமிடிட்டி வாட்டர் எவாப்ரேட் ஸ்லோலி. ஆல்ரெடி காற்றுல என்ன இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால எவாப்ரேஷன் என்ன ஆகும், ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யுவர் க்ளோத்ஸ் ஆன் எ ரெய்னி டே, ஹவு கேன் யூ மேக் இட் ஃபாஸ்டர். ஓகே, உன்னோட க்ளோத்ஸை ரெய்னி, இப்போ சப்போஸ் மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் உன்னோட க்ளோத்ஸை நீ டெய்லி க்ளோத்ஸை துவைச்சி காய போடுற, அப்போ நீ எப்படி என்ன பண்ணுவ, அந்த துணி வேகமாக காயணும்னா என்ன பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சில டைம் கொஞ்சம் காய்ஞ்சும் போது அயன் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், ஃபேன் காற்றுல நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு கூலிங் எஃபெக்ட். அதுக்கு மேலே டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் த ஏர் இஸ் மோர் ஆன் ரெய்னி டேஸ் அண்ட் ஹென்ஸ் ரெய்னி டேஸ் ஆர் மோர் ஹியூமிட். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் த ஏர் இஸ் மோர் ஆன் ரெய்னி டேஸ். வாட்டர் வேப்பர் எதில் இருக்கும், ரெய்னி டேஸில் அதோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால என்ன இருக்கும், அதோட மழை காலத்தில் ஓகே காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கூலிங் எஃபெக்ட். கூலிங் எஃபெக்ட்னா குளிர்விக்கும் விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆவிஸ் மதர் பர்ச்சேஸ் எ நியூ மட்கா. மட்கா அப்படின்னா நமக்கே தெரியும், ஏர்த்தன் பாட். ஏர்த்தன் பாட்னா ஒன்றும் கிடையாது, மண்பானை. டு ரீப்ளேஸ் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் ஃபார் ஸ்டோரிங் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, நியூ மட்கா. நம்ம வீட்லேயே என்ன பண்ணுவோம், வெய்ய காலத்தில் பானை எல்லா வீட்லேயுமே இருக்கும். பானையில் தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக சில வீட்டில் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, பானையை யூஸ் பண்ணுறாங்க, மண்பானைகளை யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் stainless steel pot for storing drinking water. Upon returning from school, Avi noticed the earthen pot and drinks water from it. Avi ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி தாக்கம் அதிகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறான். Avi expresses surprise and asks, why is the water in the earthen pot so cold? உடனே அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறா, இன்னும் இந்த பானையில் இருக்கிற தண்ணி மட்டும் கூலாக இருக்குது. ஐ நெவர் அப்சர்வ் வாட்டர் கெட்டிங் கோல்டு இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட். இது வரைக்கும் ஸ்டீல் பாட்டில் குடிச்சிருக்கேன், ஓகே, ஸ்டீல் பாட்டில் குடிச்சிருக்கேன், ஆனால் அது வந்து என்ன இருக்குது, கூலாக இல்லை. ஆனால் இப்போ நீ மண்பானையில் வச்சுருக்கலையே, அந்த தண்ணி மட்டும் எப்படி இருக்குது, கூலாக இருக்குது. வாட் டு யூ திங்க் இஸ் ரீசன்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். வாட்டர் சீப்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் த earthen pot and evaporates. வாட்டர் என்ன ஆகும், மண் பானையில் இருக்கிற அந்த துகள்கள் வழியாக என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகிறது. விச் இம்பார்ட்ஸ் எ கூலிங் எஃபெக்ட் ஆன் த வாட்டர். அதால் உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி என்ன ஆகுது, கூல் ஆகுது. வாட் ஆர் த அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கூலிங் எஃபெக்ட்? ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் ஆன் த ஃப்ளோர் ஆர் த ரூஃப் during summer to cool it in another example. நிறைய வீட்டில் இன்றைக்கும் கோடை காலத்தில் சம்மர் டேஸில் என்ன பண்ணுவாங்க, மொட்டை மாடியில் போய் தூங்குவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த ஃப்ளோரில் நல்லா தண்ணி தெளிப்பாங்க. ஏன்னா என்ன ஆகும், அந்த இடம் கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக. ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் ஆன் த ஃப்ளோர் ஆன் த ரூஃப் டூரிங் சம்மர் டு கூல் இட் அனதர் எக்ஸாம்பிள். ஹவு டூ யூ ஃபீல் வென் யூ ரப் சானிடைசர் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ்? அதே மாதிரி ஜஸ்ட் சானிடைசரை போடும்போது என்ன ஆகும், நம்ம கை சில்லுன்னு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். லெட்டஸ் அதே மாதிரி குளுக்கோஸ் நம்ம கையில் பட்டால் கூட என்ன ஆகும், கூலிங்காக இருக்கிறத பார்க்கலாம். லெட்டஸ் பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டி 8.9 டு அப்சர்வ் த கூலிங் எஃபெக்ட் பை மேக்கிங் a simple and electricity free model of pot in pot cooler. அதுக்கு முன்னாடி நவ், அப்போ அதுக்கு அடுத்து அந்த ஆவி சொல்கிறா, அவங்க அம்மா இதெல்லாம் சொன்ன உடனே ஆவி சொல்கிறா, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஃபீல் கூலர் இஃப் யூ சிட் அண்டர் எ ஃபேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு போது நம்ம ஃபேனு கீழே உட்காரும் போது ஏன் சில்லுன்னு இருக்குது. த விண்ட் ஹெல்ப்ஸ் அஸ் த ஸ்வெட் டு எவாப்ரேட் அண்ட் கூலஸ். விண்ட் என்ன பண்ணுது, அந்த காற்று என்ன பண்ணுது, நம்ம ஸ்வெட்டை எல்லாம் எவாப்ரேட் ஆகிறதால என்ன ஆகுது, நம்மளோட பாடி வந்து கூலாக இருக்குது. நல்லா வெயிலில் போய் விளையாடிட்டு வந்த உடனே ஃபேன் காற்றுல கீழே உட்காந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, நல்லா கூலாக இருக்குது. அது என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்கிற ஸ்வெட்டை அந்த ஏர் என்ன பண்ணோம், எவாப்ரேட் பண்ணுறதால நம்ம கூலாக ஃபீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 8.9 லேட்டஸ்ட் மேக் ஏ மாடல். நம்மளே ஒரு மாடல் பண்ண சொல்லியிருக்காங்க.
டேக் 2 earthen parts in different sizes. ஓகே, 2 மண்பானைகள் எடுத்துக்கிறோம். 2 வெவ்வேறு சைஸில் இருக்கிறது, ஒன்று பெருசாகவும் ஒரு சின்னதாகவும் இருக்கிற 2 சைஸில் எடுத்துக்கிறோம். fill the bottom of the larger pot with a layer of sand. பெரிய பானை இருக்கு இல்லையா, பெரிய தொட்டி இல்லை பானை எதாவது எடுத்துக்கலாம், தொட்டி கூட எடுத்துக்கலாம். அந்த பெரிய தொட்டிக்கு கீழே, பெரிய பானைகள் பெரிய தொட்டிக்கு கீழேயோ என்ன எடுத்துக்கிறேன், மண்ணை போட்டு வச்சிடறேன். நல்லா நிறைய மண்ணை கொட்டி வச்சிடறோம். பிளேஸ் த ஸ்மாலர் பாட் இன் டு த சென்டர் ஆஃப் த லார்ஜர் ஒன். இப்போ ஸ்மாலராக இருக்கிற அந்த பாட்டை கொண்டு போய் லார்ஜராக இருக்கிற அந்த பாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஃபில் த கேப் பிட்வீன் த பார்ட்ஸ் வித் மோர் சாண்ட். ஓகே, ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய சுற்றி மண்ணை கொட்டி வச்சிடறோம். போர் வாட்டர் இன் த சாண்ட் ஏரியா. ஓகே, அந்த சுற்றி மண்ணு கொட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் நல்லா என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணி ஊற்றுறோம். பிளேஸ் எ லிட் ஆர் வெட் ஜூட் சாக் டு கவர் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் பார்ட். ஓகே, பெரிய பாட் இருக்குது, அதோட அதுக்குள்ள சென்டரில் மண்ணு கொட்டி வச்சுட்டு ஒரு ஸ்மாலர் பாட் வைக்கிறோம். அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை மறுபடியும் மண்ணை போட்டு ஃபில் பண்ணுறோம். அங்கே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வைக்கிறோம். மேலே உள்ள சின்ன பாட் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு கவர் பண்ணுறோம். எதை வச்சு கவர் பண்ணுறோம், ஒரு ஸ்மால் லிட்டோ இல்லை ஜூட் சாக்கோ வச்சு அது மேலே கவர் பண்ணிடுறோம். யூ கேன் ஆல்சோ மேக் எ ட்ராயிங் ஆஃப் த பாட் இன் அ பாட் கூலர் ஒன்ஸ் இஸ் ரெடி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் இதை அழகாக ட்ரா பண்ணி கூட வைக்கலாம். அந்த ட்ராயிங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்மாலர் பாட்டு ஜூட் சாக் மேலே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேயர் ஆஃப் சாண்ட் நடுவில் இருக்குது. லார்ஜ் பாட்டு அதோட லிட்டு மேலே மூடுறதுக்கு இல்லையா, அதோட லிட்டு. அலோ 4 to 5 hours ஃபார் த மினி பாட் கூலர் டு கூல் டவுன். கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 4 to 5 hours இதை வச்சிடறோம். த டைம் ரேஞ்ச் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மெனி கண்டிஷன்ஸ். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் ஹவ் இட் கிரியேட்ஸ் எ கூலிங் எஃபெக்ட் இன்சைட் த பார்ட்ஸ். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா உள்ளே எப்படி இருக்கும், கூலாக இருக்கும். எப்படி இந்த பாட்டு கூலாச்சு. கீப் சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் இட் அண்ட் அப்சர்வ் ஃபார் எ வீக் ஆன் த டெய்லி பேஸ் டு செக் ஃபார் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கெப்ட் இன்சைட் த கூலர். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்து ஒரு 4 நாள் 3 days கொண்டு வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது, கூலாக இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம், நம்ம 2 பானையை வச்சு நம்ம அதுக்கு நடுவில் அந்த ஸ்மால் பானைக்குள்ளே வெஜிடபிள்ஸை வச்சோம்னா கூட அது என்ன இருக்கும், 4 to 5 days நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கீப் சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் இட் அண்ட் அப்சர்வ் ஃபார் எ வீக் ஆன் எ டெய்லி பேசிஸ் டு செக் ஃபார் த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கெப்ட் இன்சைட் த கூலர். யூ வில் ஹாவ் டு ஆட் வாட்டர் ரெகுலர்லி டு கீப் த சாண்ட் மாய்ஸ். ஓகே, நம்ம ஒன்று மட்டும்தான் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணணும், அந்த 2 பாட்டுக்கு நடுவில் மண் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே மட்டும் என்ன பண்ணணும், தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாய்ஸ்டாக இருக்கணும், அது என்னவாக இருக்கணும், ஈரப்பதமாக இருந்தால் தான் கூலாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபார் ஹவு மெனி டேஸ் கேன் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பி கெப்ட் ஃப்ரெஷ் இன் இட். ஓகே, எவ்வளோ நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக உள்ளவே இருக்கும். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் விச் கேன் அஃபெக்ட் த நம்பர் ஆஃப் தீஸ் டேஸ். வாட் எல்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் சாண்ட் ஃபார் பெட்டர் கூலிங். சாண்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு எதாவது வச்சா அது கூலாக இருக்குமா, அதுக்கு பதிலாக பெட்டர் கூலிங், இன்னும் நல்லா கூல் ஆகணும்னா வேறு எதாவது வைக்கலாமா. You also may familiar with this unique clay pot which is called surahi. In summer, surahi is used to keep water cool. நிறைய வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சம்மரில் இந்த பானைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். How do clouds give us rain? ஓகே, எப்படி மேகங்கள் நம்மளுக்கு மழையை கொடுக்குது. அதுக்கு முன்னாடி do you know அப்படின்ற டாப்பிக்கில் why does air containing water vapor go up in the atmosphere, thin layer of air that surrounds the earth. ஓகே, அந்த வாட்டர் வேப்பரில் இருக்கிற ஏர் என்ன ஆகும், மேலே போகும், அட்மாஸ்பியருக்கு போகும். ஆஸ் வி நோ தட் கேஸ் பலூன்ஸ் கண்டெய்னிங் லைட்டர் கேஸஸ் கோ அப் இந்த ஏர். அதே மாதிரி கேஸ் பலூன்ஸில் இருக்கிற அந்த ஏர் கூட என்ன ஆகும், மேல் நோக்கி தான் போகும். சிமிலர்லி வாட்டர் வேப்பர் இஸ் லைட்டர் தேன் ஏர் காசஸ் இட். அதே மாதிரி வாட்டர் வேப்பரும் ஏரை கூட என்ன ஆகும், கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஏரை விட அது லைட்டராக இருக்கிறதால அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகும், மேல் நோக்கி போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ. நெக்ஸ்ட், ஹவு டு கிளவுட்ஸ் கிவ் அஸ் ரெயின். ஓகே, மேகங்கள் எப்படி மழையை கொடுக்குது. கண்டென்சேஷன் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் எவாப்ரேட்டட் வாட்டர் பேக் டு த எர்த் சர்ஃபேஸ். இங்கே கண்டென்சேஷன் ஏற்கனவே பார்த்தீங்க, நீர் ஒடுக்கம். இதுதான் என்ன ஆகுது, இங்கே பிளேஸிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எதுக்காக, எவாப்ரேட் ஆன வாட்டர் எப்படி நம்மளுக்கு மறுபடியும் மழையாக பொழியுது அப்படின்றது. வென் ஏர் மூவ்ஸ் ஹையர் அபவ் த எர்த் சர்ஃபேஸ் இட் பிகம்ஸ் கூலர் அண்ட் கூலர். அண்ட் ஏர் மூவ்ஸ் ஹையர் அபவ் த பூமியோட சர்ஃபேஸ் விட்டு மேலே ஹையராக போகும்போது அது என்ன ஆகும், கூல் ஆகும். அட் சர்டன் ஹைட்ஸ் த ஏர் கெட்ஸ் ஸோ கூல் that the water vapor into droplets which are generally formed around dust particles. At certain height, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போகும்போது ஏர் என்ன ஆகும், ரொம்ப கூல் ஆகிடும். அப்போ எது கூட மிக்ஸ் ஆகும், வாட்டர் வேப்பர் கூட மிக்ஸ் ஆகி அது என்ன ஆகுது, வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அரவுண்ட் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தீஸ் ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஃப்ளோட்ஸ் இன் த ஏர். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் என்ன இருக்கும், அந்த மேகத்தினோட என்ன இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டு மிதந்துட்டு இருக்கும்.
many droplets join together to form big drops of water. இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகுது, பெரிய ட்ராப்ஸாக ஃபார்ம் ஆகுது. சம் ட்ராப்ஸ் கெட் ஸோ ஹெவி தட் தே ஸ்டார்ட் ஃபாலிங். ஓகே, நிறைய அந்த மாதிரி ஹெவி ஆகும்போது, நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் வந்து ஹெவி ஆகும்போது அது என்ன ஆகுது, மழையாக கீழே பொழியுது. தீஸ் ஃபாலிங் வாட்டர் ட்ராப்ஸ் ஆர் வாட் வி கால் ரெயின். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மழைன்னு சொல்கிறோம். அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இட் மைட் ஆல்சோ ஃபால் அஸ் ஹெயில் ஆர் ஸ்னோ. சில டைமில் அது என்ன வருது, ஹெயில் அப்படின்றது என்னென்னு சொல்கிறோம், நம்ம பனித்துளியாகவும் அதை நம்ம பார்க்கலாம். ஆவி ஆலங்கட்டி மழை அப்படி, ஹெயில் அப்படின்றது இந்த ஆலங்கட்டி மழை. சில சமயம் என்ன, பனிக்கட்டி மாதிரியே மழை பெய்யும், அதுவாக இருக்கலாம். இல்லை ஸ்னோ, பனியாகவும் இருக்கலாம். ஆவி என்ஜாய்ஸ் த ரெயின் அண்ட் கிரியேட்ஸ் ஏ போயம். உடனே ஆவி என்ன பண்ணுறா, அந்த மழையை நினச்சி ஒரு பாட்டு பாடுறா. யூ கேன் கம்ப்ளீட் த போயம் அண்ட் ப்ரெசென்ட் இன் யுவர் கிளாஸ். அதே மாதிரி இந்த ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, அதை நான் பாடி அதோட கம்ப்ளீட்டும் பண்ணலாம். ஓகே, அது ஒரு 2 லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்டிவிட்டி 8.10 டெமான்ஸ்ட்ரேட் த ரோல் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 8.10 லெட் அஸ் என்கேஜ் இன் குரூப் ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் அன் எம்டி டிஸ்கார்டட் 1 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில். ஓகே, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், 1 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில், டிஸ்கார்டடாக நான் யூஸ் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறோம். pour about 1 cup of water to it. அதுக்குள்ளே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். க்ளோஸ் த லிட் டைட்லி. அந்த மேலே அந்த என்ன பண்ணுறோம், அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை போட்டு நல்லா டைட் பண்ணிடுறோம். நவ் குயிக்லி ஸ்குவீஸ் அண்ட் ரிலீஸ் த பாட்டில் கண்டினியூஸ்லி ஃபார் அபவுட் 2 to 3 minutes. என்ன பண்ணுறேன், அதெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணுறோன்னா நல்லா அழுத்துறோம். அழுத்தின பிறகு 2 to 3 minutes அதை என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா க்ரஷ் பண்ணுறோம், ஸ்குவீஸ் பண்ணுறோம். அப்சர்வ் த ஸ்பேஸ் அபவ் த வாட்டர் இந்த பாட்டில். ஓகே, அந்த வாட்டர் கீழே 1 கப் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மேலே இருக்கிற பிளேஸை வச்சு நம்ம ஸ்குவீஸ் பண்ணுறோம். ரிப்பீட் த சேம் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஆடிங் அ ஸ்மால் பர்ன்ட் பீசஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் இன்டு வாட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கு உள்ளே ஸ்குவீஸ் பண்ண உடனே அதுக்குள்ளே அந்த எம்டி பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு பேப்பரை எடுத்து ஜஸ்ட் ஒரு நெருப்பில் காமிச்சு அந்த பேப்பரை அப்படியே இதுக்கு உள்ளே போடுறோம். வாட் வில் யூ அப்சர்வ், நீ என்ன கவனிக்கிற? இன் திஸ் கேஸ் யூ வில் அப்சர்வ் சம் ஹேசினஸ். இப்போ என்ன பார்க்கலாங்க, க்ளவுட்ஸை பார்க்கலாம். அபவ் த வாட்டர் இந்த பாட்டில், கீழே வாட்டர் இருக்குது, மேலே எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பர்ன்ட் பேப்பரை உள்ளே போட்டோம்னா என்ன கிடைக்குது, வியூ நம்ம எதை பார்க்க முடியும், ஒரு மேகத்தை பார்க்க முடியும். த பர்ன்ட் நியூஸ் பேப்பர் ப்ரொவைட்ஸ் வெரி ஸ்மால் விசிபிள் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த பர்ன்ட் நியூஸ் பேப்பர் என்ன ஆகும், அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்க்கலாம். அரவுண்ட் விச் வாட்டர் கண்டென்சஸ் அண்ட் ஃபார்ம் கிளவுட்ஸ். ஓகே, இதை சுற்றி என்ன ஆகுது, வாட்டர் கண்டென்ஸ் ஆகி அது என்ன, அது கிளவுட்ஸை ஃபார்ம் ஆகுது. வாட்டர் வேப்பர் கண்டென்சஸ் அண்ட் ஃபார்ம் clouds. Let us perform activity 8.11 to represent our understanding of how water changes its states and its movement. 8.11ல அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது வாட்டர் அதோட ஸ்டேட்லேருந்து எப்படி மாறுது, அதோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு காஷன் அப்படின்றதுல ஹேண்டில் பர்னிங் பேப்பர் கேர்ஃபுல்லி. அதே மாதிரி ஒரு பேப்பரை பர்ன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 8.11 let us understand the process. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கொள்ளும், இந்த முறைகளை நம்ம புரிஞ்சுப்போம். let us understand the process. Label figure 8.9 using arrows shown and the words given in the box to show where water is started, how water changes its state and where it moves. ஆரோ மார்க் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, வாட்டர் சைக்கிள். அதில் ஆரோ மார்க்கு மேல் நோக்கி இருந்தால் மேலே போகுதுன்னு அர்த்தம், கீழ் நோக்கி இருந்தால் என்ன வரும், கீழ் நோக்கி இருக்கிறதுன்ற அர்த்தம். அப்போ ஹவு வாட்டர் சேஞ்சஸ் இட் ஸ்டேட் அண்ட் வேர் இட் மூவ்ஸ். இதில் கிளவுட், லேக், ஓஷன், ரிவர், கிரவுண்ட் வாட்டர், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ரெயின், ஸ்னோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். த வாட்டர் ஃபார்ம் த ஓஷன் and the earth's surface evaporates into atmosphere as vapor and returns as rain, hail or snow, ultimately flowing back into the ocean. This circulation of water is known as water cycle. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு seas or oceans இருக்குது. ஓகே, கடல் இருக்குது. ஓகே, இந்த கடல்லேருந்து தண்ணி என்ன ஆகும், ஸ்லோவாக எவாப்ரேட் ஆகும். ஓகே, சன்லைட்டால் என்ன ஆகும், ஸ்லோவாக எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆகி மேலே என்ன பண்ணுது, வாட்டர் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. எவாப்ரேட் ஆகிற வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸு ஏர் கூட சேர்ந்து என்ன ஆகும், ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஒரு சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகும், மறுபடியும் ஒரு பெரிய வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் சேரும்போது என்ன ஆகும், ஹெவியாகி அது என்ன ஆகுது, மழையாக கீழே பொழியுது. அப்போ கீழேருந்து போகிற வாட்டர் வேப்பர் மறுபடியும் எங்கே வருது, மழையாகவே வருது, அதே இடத்துக்கே வர்றதால அது என்னன்னு சொல்ல, நம்ம வாட்டர் சைக்கிள். திஸ் சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் நோன் அஸ் த வாட்டர் சைக்கிள். ஒன்லி அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த் யூஸ்டு பை த பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஓகே, நிறைய இப்போது
பூமியோட 3 பகுதி என்ன இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. இருந்தால் கூட என்ன ஆகுது, நமக்கு கிடைக்கிற வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த், ஓகே, பிளான்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் யூஸ் ஆகிற வாட்டர் வந்து கம்மி போர்ஷன்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் இன் த ஓஷன் அண்ட் கேனாட் பி யூஸ்டு டைரக்ட்லி. ஓகே, ஓஷன்ஸில் இருக்கிற வாட்டரை நம்ம சீஸ்லேயும் ஓஷன்ஸ்லேயும் இருக்கிற வாட்டரை நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. வி யூஸ் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஆல்சோ ஃபார் மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுக்கு வாட்டர்ன்றது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கும் வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கும் வாட்டர் முக்கியமானது. த நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸிங் வாட்டர் இஸ் இன்க்ரீசிங் வித் ரைஸ் இன் பாப்புலேஷன். மக்கள் தொகை அதிகமாக வாட்டரோட யூசேஜும் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. த இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் வாட்டர் காசஸ் இட் ஷார்ட்டேஜ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நிறைய இடத்துல இன்றைக்கும் என்ன இருக்குது, தண்ணி பஞ்சம். உலகத்தில் சில பகுதிகளில் இன்னும் என்ன இருக்குது, தண்ணி ஷார்ட்டேஜ் இருக்குது. ஹென்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் வாட்டர் வைஸ்லி அண்ட் அவாய்ட் வேஸ்டிங். அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லெட் அஸ் கீப் அவர் வாட்டர் பாடிஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வாட்டர் பாடிஸை சுத்தமாக வச்சுக்கணும். பொல்யூட் ஆகாத மாதிரி, மாசு ஏற்படாதவாறு நம்ம என்ன பண்ணுறோம், சுத்தமாக வச்சுக்கணும். வி வில் லேர்ன் த லெசன் அபவுட் வாட்டர் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் இஸ் த சாப்டர் Nature's Treasures. We learn more about water and its conservation in the chapter Nature's Treasure. Nature's Treasure அப்படின்ற பாடத்தில் ஓகே என்ன பண்ணுறோம், அடுத்த பாடத்தில் இந்த வாட்டரை பற்றி இன்னும் நிறைய நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ வாட் டிட் ஐ டூ வெல்? Was I able to label all the parts of the water cycle? Which parts of the water cycle were unclear to me? ஓகே, நான் வந்து அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் தான் லேபிள் பண்ணணும். எந்த வந்து எனக்கு கிளியராக ஆகலை, எந்தெந்த பார்ட்லாம் எனக்கு தெரியல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. எஸ், யூ வாண்ட் என்ன பண்ணணும், நம்ம அதோட லேபிள் பண்ணணும். வாட்டர் ஏர் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு எப்படி எவாப்ரேட் ஆகுது, எதுலாம் ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ஆகுது, மறுபடியும் கீழே விழுதுன்றதை பற்றி நம்ம எழுதணும். தட்ஸ் ஆல். த லெசன் கெட்ஸ் ஓவர். If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chem Free Tutorial.